அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் செய்யுள் 8. தொல் அவையுள் தோன்றும் குடிமையும் தொக்கு இருந்த நல்லவையுள் மேம்பட்ட கல்வியும் வெல் சமத்து வேந்து உவப்ப அட்டார்த்த வென்றியும் இம்மூன்றும் தாம் தம்மை கூறா பொருள். ஒருவன் தன்னை பற்றி புகழ்ந்து பேசக்கூடாத 3 விஷயங்களை திரிகடுகம் பாடல் எண் 8 கூறுகிறது. பழமையோர் கூடியிருக்கும் கற்றார் அவையுள் தானாக விளங்கித் தோன்றும் குடிப்பிறப்பை கொண்டவன் என்று கூறக்கூடாது. ஒன்றாக கூடியிருந்த நல்ல அவையுள் மேன்மையுடைய கல்வி உடையவன் என்று கூறக்கூடாது. வெல்கின்ற போரில் தம் மன்னன் உள்ளம் மகிழ பகைவரை அழித்து உண்டாக்கிய வெற்றி பெற்றவன் என்று கூறக்கூடாது. ஆகிய இந்த 3ம் தம்மை குறித்து புகழ்ந்து பேச வேண்டாத பொருள்கள் ஆகும். பல பேர் பாத்தீங்கன்னா முக்காவாசி நேரம் மற்றவரிடம் பேசும் பொழுது அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்காமல் தம்மை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். இறைவன் அல்லது இயற்கை எதற்கு ஒரு வாயையும் 2 காதுகளையும் அளித்திருக்கிறது என்றால் குறைவாக பேச வேண்டும், நிறைய கேட்க வேண்டும். அதற்காகத்தான் செல்வத்துள் செவிச்செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவ பெருந்தகையே சொல்லியிருக்கிறார். அப்ப நிறைய கேட்கணும், குறைவாக பேசணும். இதை மாற்றி பல பேர் செய்வார்கள். நிறைய பேசுவார்கள், குறைவாக கேட்பார்கள். ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கான பதில் வர்றதுக்குள்ளே இவங்களே அதுக்கு பதில் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. யாரிடமிருந்து பதில் வர வேண்டுமோ அவர்களுக்கு பதிலாக இவர்களே பதிலும் சொல்லிவிடுவார்கள். இந்த முந்திரி கொட்டை, அவசர கொடுக்கை இதெல்லாம் இவங்களுக்கு தான் பொருந்தும். ஆனா இப்படிப்பட்ட பேசுறவங்க எல்லாமே பொது விஷயத்தை, நல்ல விஷயத்தை, பிறரை புகழ்ந்து பாராட்டியா பேசுறாங்க? அப்படி கிடையாது. தன்னை பற்றித்தான் நான் நல்லவன், வல்லவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், நான் என்ன அதென்ன நிதன்ன, என் பெருமை தெரியுமா, என் புகழ் தெரியுமா, இப்படிதான் பேசுறாங்க. அப்படி பேசக்கூடிய நீ உன்னுடைய புகழை பற்றி பேசினால் பரவாயில்லை. ஆனால் 3 விஷயங்களை நீ புகழ்ந்து பேசக்கூடாது, நீயாக புகழ்ந்து பேசக்கூடாது என்று நல்லாதனார் சொல்லியிருக்கிறார். முதலில் என்னவென்றால், தான் மிகச்சிறந்த குடிமையிலிருந்து பிறந்து வந்திருக்கிறேன் என்று உன்னுடைய குடிப்பிறப்பை நீயே புகழ்ந்து பேசக்கூடாது. எங்க தாத்தா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்களுக்கு எவ்வளவு சொத்து பத்து இருக்கு தெரியுமா, எங்கிருந்து நான் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் நீ பேசக்கூடாது. அது எங்க பேசக்கூடாது? பழமை வாய்ந்த கல்வி கற்ற சிறந்த மனிதர்கள் கூடியுள்ள அவையில போய் பேசக்கூடாது. அவங்களுக்கு உன்னுடைய புலவாக்கு, மண்டவாளம், தண்டவாளம் எல்லாமே தெரியும். அதனால அங்க போய் நின்றுகிட்டு நான் இப்பேற்பட்ட குடியில் பிறந்தவன் என்று பழமை வாய்ந்த கற்றவர்கள் கூடியுள்ள சபையில் போய் பேசக்கூடாது. இரண்டாவது என்ன பேசக்கூடாது அப்படின்னா, ஒரு நல்ல அறிஞர்கள்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறாங்க. முதல் அவைக்கும் இந்த அவைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை, இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அவைதான். அந்த அவையில் நான் மேன்மையுடைய கல்வி கற்றிருக்கிறேன், எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று போய் நாம பேசக்கூடாது. மத்தவங்க சொல்லலாம், இவரோட படிச்சிருக்காருங்க, இவ்வளவு அறிவு இருக்குங்க, இவர் பேச விடலாங்கன்னு மத்தவங்க சொல்லாம, நாம போய் நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. 3வது, என்னுடைய மன்னன் மகிழும்படி நான் பகைவரை அழித்து விட்டேன் என்று வெற்றி கழிப்பை முரசு கொட்டி தன்னை புகழ்ந்து கொண்டு பேசக்கூடாது. இப்ப தேர்தல் நேரத்தில் பாத்தீங்கன்னா முதல்வர் என்பவர் ஒருவர் இருப்பார், அவர் கீழே பல தளபதிகள் இருப்பார்கள். அந்த தளபதிகள் வெற்றியும் காண்பார்கள், அவர்களும் வெற்றி பெறுவார்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற தொண்டர்களையும் வெற்றி பெற செய்வார்கள். அப்படிப்பட்ட வெற்றி தன்னால் தான் வந்தது என்று தளபதிகள் போய் தம்பட்டம் அடித்தால் என்ன ஆகிவிடும்? அவர்கள் பதவியும் சேர்ந்து போய்விடும். முதல்வர் கடுப்பாய், தலைவர் கடுப்பாய் அவருடைய பதவி எடுத்துருவாங்க. அதனால தன்னடக்கம் இந்த 3 இடங்களிலும் தேவை அப்படின்னு இந்த திரிகடுகம் சொல்லுது. மீண்டும் திரிகடுகம், தொல் அவையுள் தோன்றும் குடிமையும் தொக்கு இருந்த நல்லவையுள் மேம்பட்ட கல்வியும் வெல் சமத்து வேந்துவப்ப அட்டார்த்த வென்றியும் இம்மூன்றும் தாம் தம்மை கூறா பொருள். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினேத்திரலையா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.